நிதிஷ்குமார் உங்க பக்கம் வராரு, அவரை சிஎம் ஆக்க தயாரா? அப்ப தேஜஸ்வி யாதவ் திரும்பி டெப்டி சிஎம்மா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல அக்ரஷன் குறையுது பிஜேபி சைட்ல இருந்து. கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த மட்டும் தேஜஸ்வி வாஸ் பெட்டர் than என்டிஏ. என்டிஏக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா அது சிராக் பாஸ்வானுக்கு முக்கியமான பங்கு. மகாகட்பந்தனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா அதற்கு முக்கிய பங்கு காங்கிரஸ் கட்சிகள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பீகார் மகாகட்பந்தனில் மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாட்னாவில் உள்ள மௌரியா ஹோட்டலில் வியாழக்கிழமை நண்பகலில் மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காங்கிரஸ் சார்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அசோக் கெலட், பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை நாங்கள் ஆதரிக்கிறோம். துணை முதல்வர் வேட்பாளராக முகேஷ் சஹானி அறிவிக்கப்படுகிறார். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று அறிவித்தார். इन सब की राय लेकर के हम लोगों ने तय किया है, इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं. அதைத் தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். எங்கள் கூட்டணி சார்பில் நாங்கள் அனைவரும் இணைந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். நான் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் எதிர்த்தரப்பின் நிலை என்ன? அங்கே நிதிஷ்குமாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. கூட்டாக அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். நிதிஷ்குமார் தலைமையில் தேர்தலை சந்திக்க போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மகாராஷ்டிரத்தில் கூட ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தான் தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு வேறு ஒருவர் முதல்வரானார். நிதிஷ்குமாரை பிஜேபியினர் முதல்வராக்கப் போவதில்லை. இதை நாங்கள் தொடக்கத்திலிருந்தே கூறி வருகிறோம். அமித்ஷாவும் நான் சொன்னதைத்தான் கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் எப்போது தேர்தலை சந்தித்தாலும் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பார்கள். ஆனால் இந்த முறை நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. ஏன்? தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளத்தை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று தேஜஸ்வி யாதவ் பேசினார். காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சுயேட்சை எம்பியான பப்பு யாதவ், நிதிஷ்குமார் முதுகில் குத்துகிறது பிஜேபி, எனவே அவர் மகாகட்பந்தனில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். இவ்விதமான எதிர்க்கட்சிகளின் எதிர்வினைகளுக்கு காரணம் ஒரு தொலைக்காட்சிக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில் யார் முதல்வர் என்பதை தேர்தலுக்கு பிறகு தீர்மானிப்போம் என அமித்ஷா கூறியிருந்தார். पहले नीतीश कुमार को क्या आप मुख्यमंत्री बनाएंगे अगर एनडीए जीतता है तो? अंजना जी, मालूम नहीं आप कैसा सवाल पूछ रहे हो. मैं भला कौन होता हूं किसी को मुख्यमंत्री बनाने वाला? इतनी सारी पार्टियों का गठबंधन है. चुनाव के बाद जब बैठेंगे सभी दल, विधायक दल के नेता बैठेंगे और अपना नेता तय कर लेंगे. அமித்ஷா பேட்டி ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பிஜேபிக்கும் இடையே கள நிலையில் மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை பயன்படுத்தி நிதிஷ்குமாரை இழுக்க தேஜஸ்வி யாதவ் தூபம் போடுகிறார். பாட்னாவில் மகாகட்பந்தன் தலைவர்கள் ஒன்று கூடி பேசினாலும் தொகுதி பங்கீடு பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு காண முடியவில்லை. இது குறித்து செய்தியாளர் ஒருவர் கேட்டபோது, பீகாரில் 243 தொகுதிகள் உள்ளன. அதில் 5-10 தொகுதிகளில் நட்பு போட்டி இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றார் அசோக் கெலட். நட்பாக இருந்தால் போட்டி ஏன் வருகிறது என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. மொத்தத்தில் குழப்பமும் பரபரப்பும் திருப்பமும் நிறைந்ததாக பீகார் கள நிலவரம் மாறியிருக்கிறது. பீகாரில் தற்போது நிலவும் களநிலை குறித்து விரிவாக விவாதிக்க காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் சார். ஸ்ரீராம், பாட்னால கூடின மகாகட்பந்தன் தலைவர்கள் தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர் யார் யார் என்பதை அடையாளம் காட்டி இருக்கின்றனர். அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு பிரச்சனையை அவர்கள் தீர்க்கவில்லை.
முதல்ல இத பத்தின உங்களுடைய முதல் சுற்று பார்வை என்ன? முதல்வர் வேட்பாளர் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் முகேஷ் சஹானியை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு காரணம் இருக்கு, அதற்கு பல காரணங்கள் இருக்கு, முக்கிய காரணமும் இருக்கு. முகேஷ் சஹானி வந்து விஐபி கட்சியை சேர்ந்தவர். அவருடைய கட்சி எவ்வளவு தொகுதியில போட்டிடுறாங்கன்னு பார்க்கணும். அதுல எவ்வளவு தொகுதியில ஜெயிக்க முடியும்னு பார்க்கணும். ஜெயிக்க முடியுமாங்கிறதே ஒரு பயங்கர டவுட்ல தான் இருக்குவாங்க. சோ அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கு. அவங்க ப்ராபப்ளி ஒரு சீட் கூட ஜெயிப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான், அதுவும் இருக்கு. இதுதான் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை மகாகட்பந்தன் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்க போறாங்களா? அப்ப காங்கிரஸ் 60 இடங்களுக்கு மேலா போட்டிடுறாங்களே, அவங்களது ஏன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் யாரும் கிடையாது? சிபிஐ எம்எல் அதை விட ஜாஸ்தி அதிகம் போட்டிடுறாங்களே, அங்கிருந்து எந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஏன் உங்களுக்கு விஐபிக்கு மட்டும் நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுக்குறீங்க? விஐபின்னா அவ்வளவு முக்கியமான கட்சியா? இந்த கேள்விகள் இருக்கு. ஓகே, இதுக்கு மத்தியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூல அமித்ஷா தேர்தலுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளரை தீர்மானிப்போம்னு சொல்லியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விதமா அமித்ஷா சொல்லி இருக்கணுமா? அவர் கூறினது எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அதாவது என்ன, முதலில் இருந்தே நரேந்திர மோடி அவர்களே கூறியிருக்கிறார், என்டிஏ தலைமை பீகார்ல நிதிஷ்குமார் தான் அப்படின்னு. 20 வருஷமா ஒரு ஸ்மால் கேப், அந்த ஜிதின் ராம் மாஞ்சி சீஃப் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் 20 வருஷமா தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் தேவையில்லை. அவர் வந்து அமித்ஷா வந்து எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிதிஷ்குமார்னு சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் சொல்லாம இருந்தது தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு செகண்ட் தாட் இருக்கா அவர் சிஎம் கேண்டிடேட்? இல்ல சார், சிஎம் செகண்ட் தாட்லாம் கிடையவே கிடையாது சார். எனக்கு செகண்ட் தாட்லாம் இருக்கு. இல்ல, ஒருவேளை ஏன்னா நேற்றுக்கு வரைக்குங்க ஐக்கிய ஜனதா தளம் அளவுக்கு பிஜேபி போட்டியிடல. ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஈக்குவலா பிஜேபி போட்டி எடுக்கிறது. அதனால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐக்கிய ஜனதா தளத்தை காட்டிலும் கூடுதலாக பிஜேபி பெற்றிருந்தால் பிஜேபி சைட்ல ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒருத்தரை கொண்டு வந்து பார்க்கலாம், அப்படி ஏதாவது கணக்கு போட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்த விதமான கணக்கு இருக்காது. சொல்றேன் சார், நாளைக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கு வந்தாலுமே ஜனதாதள் யுனைடெடும் ஆர்ஜேடியும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாப்பாரு. காங்கிரஸ் தேவைப்பட்டா காங்கிரஸையும் கூட்டிப்பாரு. கம்யூனிஸ்ட் அவனா வந்து நிற்பான். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை விட அதிகமா வாங்குவாங்க. கம்யூனிஸ்ட் பிளாக் டுகெதர் காங்கிரஸை விட அதிகமா வாங்குவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நிதிஷ்குமார் கண்டிப்பாக திரும்பி பல்ட்டி அடிப்பார். அந்த பல்ட்டி அடிக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பீகார் பாலிடிக்ஸ் அப்படிதான். அங்க பல்ட்டி அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கெட்ட பெயரோ, கட்சி தாவறதுனால உங்களுக்கு வந்து உங்களை தோக்கடிக்கிறதோ அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா இப்ப அதே நேரத்துல இந்த விஷயத்த அமித்ஷா சொன்ன விஷயத்த பெரிய அளவுல அரசியலாக்குறாங்கல்ல. திடீர்னு நிதிஷ்குமார் மேல தேஜஸ்வி யாதவுக்கு பாசம் வருகிறது, பப்பு யாதவுக்கு பாசம் பொங்குகிறது, மகாகட்பந்தனுக்கு நிதிஷ்குமார் வரணுங்கிறாங்க, நிதிஷ்குமாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அவரது முதுகில் பிஜேபி குத்துகிறது, இப்படியெல்லாம் ஒரு பரப்புரை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் மத்தியில ஒரு இதை உருவாக்காத இல்ல. அதாவது மோடி பிளஸ் நிதிஷ்குமார்ங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன். மோடி பிளஸ் நிதிஷ்குமார்னு ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தோக்கிறது ரொம்ப கஷ்டம். தோக்க மாட்டாங்க. அதை தோக்கடிக்கணும்னா மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கிற மாதிரி, கேப் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும். அதுதான் ட்ரை பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய வேலை. அவங்க பண்ண வேண்டிய அவங்களுடைய அரசியல் அவங்க பண்ணுவாங்க. பிஜேபியும் ஜேடியும் அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா சிராக் பாஸ்வானே கிளாரிஃபை பண்ணிட்டாரு, கண்டிப்பா வந்து நாங்க நிதிஷ்குமாரோட தலைமையில தான் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபியில் இருக்கிற அனைவருமே சொல்றாங்க நிதிஷ்குமார் தலைமையில தான் போட்டிடுறோம்னு. இது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை. சிஎம் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு. அது அப்படின்னா எல்லாருமே தெரியல. அதாவது எம்எல்ஏ எலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் சிஎம் ஃபேஸ் தெரியும். ஆனா மக்களை பொறுத்த மட்டும் ஒரு சிஎம் ஃபேஸ் வேணும்னு நினைப்பாங்க. அது ஒரு நான் இஷ்யூ. பட் அதை இஷ்யூவா மகாகட்பந்தன் எடுத்து போறாங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியும். அரசியல் ஆதாயத்துக்கு இஷ்யூவா மகாகட்பந்தன் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் என்ன?
அமித்ஷா ஏன் இதை சொன்னா? அவர்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இப்படி சொன்னால் அது ஒரு பிரச்சனை ஆகும்னு தெரியாதா? சார் சிம்பிளா என்னன்னா இப்ப அந்த கேள்விக்கு இன்னொரு விதமா பதில் சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த கேள்விக்கு இன்னொரு விதமா பதில் சொல்லியிருக்கலாம். நாங்க வந்து நிதிஷ்குமார் தலைமையில தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் சொல்லிட்டோம். அப்புறம் சிஎம் யாரு அப்படிங்கிற விஷயம் அதுக்கே தேவையில்லையே, இந்த கேள்விக்கே இடம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல. இல்ல கேள்வி அட்மிட் பண்றாரு, தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம்னா அது என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, நிதிஷ்குமார் தலைமையில தான் இந்த தேர்தலை எதிர்கொள்றோன்றாரு. சிஎம் பேச மட்டும் அவங்க அந்த ரிப்போர்ட்டர் சார், இது வந்து வேணும்னு ரிப்போர்ட்டர்கள் பண்ற வேலை. இதுக்கு வந்து சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த அமித்ஷா மாதிரியான சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா வேற மாதிரி ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அவர்கிட்டே போய் கேட்டீங்கன்னா வேற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்கணும்னு சொல்லுவார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனசுக்குள்ள இருந்தா கூட, ஏன்னா இன்னைக்கு பேன் பீகார் உங்களுடைய காணொலியில் நிறைய முறையில் நான் கோரியிருக்கேன். இன்னைக்கு ஒரு பேன் மகாராஷ்டிரா லீடர் தேவேந்திர பட்னவிஸ் பிஜேபி இருக்காரு. பேன் பீகார் லீடர் இன்றைக்கு வரைக்கும் இல்ல. போஸ்ட் நிதிஷ்குமார் பீரியட் ஒரு லீடர் உருவாகுவார். ஏன்னா பிஜேபி எந்த தலைவருமே உருவாக்கப்படுகிறார்கள் இல்ல, அவர்களுக்கு ஒரு பதவி கொடுத்தா அந்த பதவியில அவங்க தலைவர்களா உருவாருவாங்க. யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டர் யாருமே நினைச்சு பார்க்கல. மோகன் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ரேகா குப்தாவோட ஃபேஸோட பிஜேபி போட்டியிடல. பஜன்லால் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. இது இன்றைக்கு இல்ல, நரேந்திர மோடியே குஜராத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. அந்த பதவியை கூட தேவேந்திர பட்னவிஸ் ஆக்சுவலா அந்த இடத்துல இருக்க வேண்டியது கோபிநாத் முண்டே. ஆனா கோபிநாத் முண்டே காலமானார். அப்போ ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருந்தது. அப்ப தேவேந்திர பட்னவிஸ் உருவானார். அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, லீடரா எமர்ஜ் ஆனாரு. இதுதான் பிஜேபியுடைய கல்ச்சரே. சோ நிதிஷ்குமார் மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கும் பொழுது இன்னொரு மரம் வளர முடியாது. அதுதான் உண்மை. இப்ப இவங்க திரும்பி கேட்கணும். அப்ப இந்தி மகாகட்பந்தனுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், பிஜேபி, என்டிஏ, அமித்ஷா எல்லாருமே. சோ ஒருவேளை நிதிஷ்குமார் என்டிஏ விட்டு வந்தா தேஜஸ்வி யாதவ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெடியா இருப்பாரா? இவ்வளவு கரிசனை வச்சிருக்கீங்களே நீங்க நிதிஷ்குமார் மேல இவ்வளவு கரிசனை வச்சிருக்கீங்க. பீகாரி பிரைடு ஆச்சா பூச்சான்னு பேசுறீங்களே, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நிதிஷ்குமார் உங்க பக்கம் வராரு, அவரை சிஎம் ஆக்க தயாரா? அப்ப தேஜஸ்வி யாதவ் திரும்பி டெப்டி சிஎம்மா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுதான் சார் ஒரு அளவுக்கு இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல அக்ரஷன் குறையுது பிஜேபி சைட்ல இருந்து. அதாவது நரேட்டிவ் செட்டிங்ல வந்து பின்தங்குறாங்க. நான் சில முக்கியமான தலைவர்கள் கிட்டமே சொல்லிட்டேன், நான் சில தவறுகள்லாம் நடந்திருக்கு. அதனால யாரும் பேனிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிலைமையில பேனிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய தலைவர் முகேஷ் சஹானிய துணை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காங்க. பொதுவா எல்லா தேர்தலையும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுவாங்க, துணை முதல்வரையும் சேர்த்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு புதிய மரபா இருக்கு. மெனக்கெட்டு முகேஷ் சஹானிய துணை முதல்வர் வேட்பாளரா ஏன் அறிவிக்கணும்? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கால்குலேஷன் என்ன? ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பீகார்ல மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டி. நோனியா, மல்லா, இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்கு தனியா எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. அவர்கள் நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட்ல நிறைய சலுகைகள் ஏற்பட்டிருக்கு, ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்தாரு நிறைய. அதனால அவங்க எல்லாருமே அவரை வந்து ஒரு தலைவரா பாக்குறாங்க. தேஜஸ்வி யாதவ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டி ஓட்டை வாங்க முடியல. இந்த முறையும் அவரால் வாங்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மல்லா, அதாவது அவர்கள் நிஷாது நம்ம யூபியில சொல்லுவோம், அவங்க தான் மல்லா. அவங்க போட்மென், அப்புறம் ஃபிஷர்மென், அந்த மாதிரியான கேஞ்சட்டிக் பிளேன்ல அப்படியே இருப்பாங்க. அதாவது யூபில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கேஞ்சட்டிக் பிளேன்ல உங்களுக்கு பீகார் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. கங்கை சமவெளி முழுக்க படகோட்டிகளா மீனவர்களா இருப்பாங்க. சோ அவர்கள்ல ஒருத்தரா இவர் எடுக்கிற காரணம், இவர் ஒரு இபிசி ரெப்ரசன்டேட்டிவா உருவாக்கி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஓகே, அதை எடுத்து இத மூலமா வாங்கினா மட்டுமே தான் 40% கிராஸ் பண்ண முடியும். நீங்க 40% கிராஸ் பண்ணாத வரைக்கும்
மகா கட்பந்தனால ஜெயிக்கிறது ஒரு கனவா தான் இருக்கும். சோ அதற்காகத்தான் அவங்க வந்து இப்ப முகேஷ் சஹானிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்திருக்காங்க. வேற ஒன்னும் ஆசை பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் விஷயம். ஓகே. இல்ல என்டிஏலயும் மகா கட்பந்தன்லயும் வேட்பாளர் செலக்ஷன்ல சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது எப்படி இருக்கு சார்? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2020 மாதிரியே தான் யாதவர்களுக்கும் இவர்களுக்கும் முஸ்லிம்க்கும் ஆர்ஜேடி கொடுத்துருக்காங்க. அவங்க பெரும்பாலும் வந்து யாதவர் கேண்டிடேட் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராமின்ஸுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வாட்டி இபிசி கேண்டிடேட் அதிகம் கொடுத்துருக்காங்க. யாரு? ஆர்ஜேடியும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆமா அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கோரிக்கு ஒரு 14 கோரி கொடுத்துருக்காங்க குஷ்வாகா கேண்டிடேட்ஸ்க்கு, ராஷ்டிரிய ஜனதா தள். இதெல்லாம் நடக்காதது. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த அளவுக்கு சக்சஸ் ஆவார் அப்படின்னு பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்டிஏவை பொறுத்த மட்டும் பிஜேபி, ராஜ்புட், பிராமின்ஸ், பூமியார் இவங்களுக்கு வந்து பல்கா கொடுத்துட்டாங்க. ஒரு 24 ராஜ்புட்டர்கள், 16 பூமியார்கள், 15 பிராமின்ஸ் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அந்த அப்பர் காஸ்ட் அப்படியே வந்து கன்சாலிடேட் பண்றாங்க. அதே மாதிரி குர்மிக்கு அதிகமா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஜனதா தள் அவரே வந்து குர்மி லீடர், ஐக்கிய ஜனதா தள். குஷ்வாகா கோரி கம்யூனிட்டிக்கு இவங்களும் கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எஸ்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து எல்லாருமே ரிசர்வ் தொகுதிகளில் கொடுப்பாங்க. 2 கூட்டணியுமே 2 ஷெட்யூல் ட்ரைப் கொடுத்துருவாங்க. மற்றது எஸ்சிக்கு வந்து 37 தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதியை அப்படியே பிரிச்சுட்டுருவாங்க. அந்த போத் கயா ஏரியாக்கெல்லாம் வந்து அந்த மாஞ்சியோட ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. பாஸ்வானோட இதெல்லாம் வந்து பாஸ்வானுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரவிதாஸ் கம்யூனிட்டின்னு இருப்பாங்க, ரவிதாஸும் எடுப்பாங்க. ஸோ அது அப்படியே ஸ்பிளிட் ஆயிக்கும். ரவிதாஸ் இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து முக்கியமா இந்த இபிசி ஓட்டு வந்து எப்படியாவது இபிசி ஓட்டுல ஓட்ட போட்டோம்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் ட்ரை பண்றாரு. அதுக்கு முகேஷ் சஹானி தான் ரைட் பர்சன். இப்போ தேஜஸ்வி யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க? 52 கேண்டிடேட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காரு சார். அப்பா, அப்படின்னா கலெக்டிவா யாதவ் அத்தனை பேரும் அவருக்கு பின்னால் தான் இருப்பாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. இப்ப அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஐக்கிய ஜனதாவும் சரி பிஜேபியும் சரி யாதவ் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி கொடுத்ததை விட 6-7 தான். ரீசெண்டா கூட ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், வைரலா போயிட்டு இருக்கு. அதுல யாதவ்ஸ் வந்து எங்க மகா கட்பந்தன் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இது பிராமின்ஸை போட்டு தள்ளிடுவோம், பூமிகாரை போட்டு தள்ளிடுவோம், இன்னும் ரொம்ப ஒரு வெறித்தனமா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து 2022 உத்தரப்பிரதேச தேர்தலில் பார்த்தோம், 2024 ஹரியானா தேர்தலில் பார்த்தோம், 2025 பீகார் தேர்தலில் பார்க்கிறோம். இப்ப யாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாதவ் யூத் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. டேய், ஆட்சிக்கு நம்ம வந்துருவோம் 14ஆம் தேதி அன்னைக்கு, 14ஆம் தேதி அன்னைக்கு வீடு வீடா ஏறுவோம், அவங்க வீட்டுல இருக்க துப்பாக்கி எல்லாம் எடுப்போம், ரோட்லயே வச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுவோம். இப்படிதான் டயலாக். यादव के राज चलेगा, यादव के। जिंदाबाद। हम भी ईरान है, पेल देंगे भूमिहार को। समझे रंजन की இத வந்து பிரதம மந்திரி பேசியிருக்கார். அதுதான் முக்கியம். ஜங்கல் ராஜா நாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களே ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப ये पुराने दिन वापस लाना चाहते हैं तो जंगल राज ही याद आएगा। अभी से आरजेडी कांग्रेस के लोग छर्रा, कट्टा, दूनाली और घर से उठा लेने की धमकी देने लग गए हैं। इनका प्रचार जंगल राज वालों का डिब्बा गोल करना जरूरी है। ஒரு யாதவ பையன் சொல்றான், எங்களுக்கு வேலை வேணாம், எங்களுக்கு படிப்பு வேணாம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணாம், இனிமே எங்களுக்கு
சுதந்திரம். யார் வீட்டுக்கு வேணா போவோம், யார் மண்டே வேணா உடைப்போம், யார் வீட்டுல இருந்து என்ன வேணா எடுத்துட்டு வருவோம். போலீஸ் கேட்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைய போகுது அப்படின்னு அவங்க. பட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு டேமேஜ் ஆகாதா சார்? தேஜஸ்விக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அது அன்கன்ட்ரோலபிள் கேங். அது ஏன்னா இது அன்கன்ட்ரோலபிள் கேங் நான் ஏன் சொல்றேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. அதாவது இவங்கெல்லாம் இப்ப ஜார்ஜ் இன் ஹரியானாவா இருக்கட்டும், யாதவ் இன் யூபியா இருக்கட்டும், யாதவ் முஸ்லிம் இன் பீகாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க ஆட்சி நடக்கும் போது, அவங்க ஆட்சின்னு சொல்லும் போது சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சி நடக்கும் போதோ, இல்லைன்னா லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சி நடக்கும் போதோ, இல்லைன்னா பூபிந்தர் சிங்கோட ஆட்சி போதோ, அவங்க ஃபேவர்டு கம்யூனிட்டி, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது சுட்டு கொல்லப்பட்ட ஒரு மாஃபியா டான் 100 குதிரைகள்ல பிரயாக்ராஜ் போவார். அவரை சுத்தி அவ்வளவு லக்ஸுரி கார் இருக்கும். அந்த அந்த அனுபவிச்சுட்டு ஹரியானால ஒரு 10 வருஷமா அந்த அனுபவிகள் இல்ல. 5 வருஷம் யோகி ஆட்சியில ரொம்ப பிரச்சனையாச்சு. பீகார்லயும் அதே மாதிரிதான். சோ அது வரப்போறது அப்படின்னோடனே அவங்களுடைய அந்த உற்சாகம், அவங்களுடைய அந்த ஆனந்தம், அதெல்லாம் வெளில விடுறாங்க. அப்படியே அதை கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி, தலைவர்கள் சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோல்வி ஒண்ணுதான் அவங்களுக்கு படிப்பினை கொடுக்கும். ஆனா அவங்க ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எப்படி கிடைக்குது? யாதவ் முஸ்லிம் கன்சாலிடேஷன் அவங்க டெலிவர் பண்ணணும். பீகாரை பொறுத்தளவுல சிட்டிங் எம்எல்ஏஸ் மீதான லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ என்டிஏ சார்பில் பெரும்பாலும் பழையவர்களே திரும்ப போட்டிடுறாங்க. அதே நேரத்துல மகா கட்பந்தன்ல பர்டிகுலர்லி ஆர்ஜேடி சார்பில் தேஜஸ்வி யாதவ் ரொம்ப விவரமா புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். இது என்ன விதமான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் சார்? இதுல இது நம்ம வாசகர்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 75 சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க ஆர்ஜேடிக்கு. 75 சிட்டிங் எம்எல்ஏல 31 பேர் மாற்றப்பட்டனர். இது பெரிய நம்பர். ஆனா மாற்றப்பட்டதுல காரணமும் இல்லாம இருக்கு. நான் அதை கூட நான் வாசகர்களுக்கு சொல்லணும். என்னன்னா ஆர்ஜேடியை பொறுத்த மட்டும் சேஞ்ச் பண்ணதுல உங்களுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அவங்க பையனுக்கு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்த சீட்டை பையன் கிட்ட கொடுத்துருப்பாங்க, ஒரு 3-4 சீட்டு. அதே மாதிரி 2-3 பேர் உங்களுக்கு 2 பேர் எம்பி ஆயிட்டாங்க. சோ அதற்காக மாற்றப்பட்டது. அதுலயே சில பேர் இங்கே நாங்க போயிட்டாங்க. பிஜேபி ஜனதா தள் 6 பேர் போயிட்டாங்க. 6 பேர் போனதுனால கண்டிப்பா அதை மாத்திதான் ஆகணும். கரெக்ட். ஓகே, இதுதான் காரணம். எஸ், ஆனா உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் 2 பக்கமுமே நல்லா பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் தேஜஸ்வி வாஸ் பெட்டர் தேன் என்டிஏ. இதை ஒத்துக்கணும். ஒரு வேளை அதாவது எலெக்ஷனுங்கிறது ஒரு 2 ஹார்ஸ் ரேஸ். 2 ஹார்ஸ் ரேஸா இருக்கும்போது யார் வேணா ஜெயிக்கலாம். ஒரு வேளை ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ். ஒரு வேளை மகா கட்பந்தன் ஜெயிக்கிற நிலைமைக்கு வருதுன்னா அதற்கு 50% கிரெடிட் வில் கோ டு கேண்டிடேட் லிஸ்ட். அப்படின்னா தேஜஸ்வி அதுக்கு தான் கிரெடிட் போகும். எஸ், 100%. தர்பங்கா மாவட்டத்தில் அலிநகர் தொகுதியில் பக்தி பாடகி மைத்திலி தாக்கூருக்கு பிஜேபி சீட் கொடுத்திருக்கு. பிரபலமா இருந்தாலே ஜெயிச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கா பிஜேபி? ஆக்சுவலா நீங்க தொகுதி வாரியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கலாம் போட்டிருக்கீங்க. இப்ப அலிநகர்ல எப்படி இருக்கு? அலிநகர்ல H2 பிஜேபில இருந்து இப்ப ஆர்ஜேடி வின்னிங்னு போறோம். என்னங்க எப்படிங்க பிஜேபிக்கு வாய்ப்புள்ள தொகுதி இந்த எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ளேயே அப்படியே ஒரு சரிவு? என்ன காரணம்? முதல்ல இடத்துல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா, அதாவது நல்லா பாடுறாங்க சார். அதான் நான் போட்டேன்னா 63 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க சார், சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு உங்களால அரசியல் பண்ண முடியாது சார். அங்க பீகாரோ சரி, தமிழ்நாடோ சரி, மகாராஷ்டிராவோ சரி. மகாராஷ்டிரா தேர்தல்ல துர்விராத்தியோட வீடியோவை 3 கோடி பேர் பார்த்தாங்கன்னு ஆதித்ய தாக்கரே நம்பினார், நான் தான் ஜெயிப்போம் அப்படின்னு.
அது கிடையாது. அதாவது அவங்க ஜெயிக்கலாம், அதாவது அலிநகர்ல மைத்திலி தாக்கூர் ஜெயிக்கலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த பிஜேபியும் சரி எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அந்த மோட்டர் மவுத் அப்படிம்பாங்க. மோட்டர் மவுத்தை என்ன பேசுறோம்னு தெரியாம பேச வேண்டியது. நேத்திக்கு ஒரு முந்தினத்து ஒரு எம்எல்ஏ, யூபி எம்எல்ஏ ஒரு பொம்பளை ஒருத்தி, அவங்க வந்து இனிமே நம்மளோட பாகினா நம்ம அவங்க போட்டுக்கிற தொப்பி மித்தாலையோட அது சிம்பிள் கிடையாது, இனிமே வந்து மைத்திலி தாக்கூர் தான் நம்மளுடைய சிம்பிள் இப்படின்னு சொன்னா மக்களுக்கு நம்மளோட பிரைடு சார். அதாவது அந்த தொப்பியை போட்டுக்கிட்டா அந்த ரீஜனை சேர்ந்தவர்னு அர்த்தம். அதை நீங்க தரக்குறைவா பேசுறது அந்த மைத்திலி ரீஜனை சேர்ந்தவங்க. ஆமா ஆமா, மித்திலை ரீஜனை சேர்ந்தவங்க. இப்ப இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா சி, அதாவது ஆர்ஜேடி வந்து சோசியல் மீடியால வெரி ஸ்ட்ராங். டிஎம்கே மாதிரி அவங்களுக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ். இன்ஃபேக்ட் ஜேர்னலிஸ்டே, இன்ஃபேக்ட் பீகார்ல தான் நீங்க பார்க்க முடியும், நிறைய ஜேர்னலிஸ்ட் ஓப்பனா சைட் பண்ணுவாங்க. ஓப்பனா தமிழ்நாட்டு எப்படியோ அதுக்கு ஈக்குவல் பீகார். அதாவது அவங்க பத்திரிகையாளர், ஆனா நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஆர்ஜேடிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். ஓகே, சோ இருக்காங்க. சோ இது அதாவது சார் கேண்டிடேட்ல தான் சார் நிறைய வந்து விஷயம் பிரச்சனை பண்ணிட்டாங்க பிஜேபி. அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும். அது இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த அலையன்ஸ பிரமாதமா சீல் பண்ணிட்டீங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்டிஏ பண்ண மிகப்பெரிய விக்டரி அப்படின்னா, டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்துல டிசிஷன் எடுத்தாங்க, நெகோசியேஷன் முடிக்க வேண்டிய இடத்துல நெகோசியேஷன் முடிச்சாங்க. கேண்டிடேட் எப்ப அனௌன்ஸ் பண்ணணுமோ அப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதேதான் மகாராஷ்டிரால நடந்தது. என்னன்னா, நீங்க வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பிஜேபி அனௌன்ஸ் பண்ண போறாங்க கேண்டிடேட். அன்னைக்கு தான் லாலு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவும் டெல்லிக்கு போறாங்க. எதுக்கு? பேச்சுவார்த்தை நடக்கிறது. சோ ரவுண்ட் 1 யாருக்கு வெற்றி? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. எப்ப கரெக்டான டைத்த டிசிஷன் எடுத்தீங்க, அலையன்ஸை சீல் பண்ணிட்டீங்க. எதிர் முகாம் வந்து இன்னும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முதல். நீங்க மாற்றணும்னா நீங்க எல்லாரையுமே மாற்ற போறது. மாற்ற வேண்டிய கேண்டிடேட்ல நீங்க தப்பான கேண்டிடேட்லாம் மாற்றிருக்கீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு தொகுதி இருக்கு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு பேர் வந்து ககல்கான் தொகுதின்னு பேர். இந்த ககல்கான் தொகுதியில வந்து 1952 இருந்து 2015 வரைக்கும் பிஜேபி ஒரு பார்ட்டி இல்லவே இல்லை சார். இல்லவே இல்லை. 2015 ஏன்னா ஓட்டிட்டதும் கிடையாது, ஜெயிச்சதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 2015 அந்த சீட்டை கொண்டு போய் எல்ஜேபி கொடுக்குறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆள் ஒருத்தர் பவன் யாதவ்னு ஒருத்தர் இண்டிபெண்டா நிக்கிறார். நின்னு கணிசமா ஒரு 15% கிட்ட ஓட்டு வாங்குறாரு. சோ 2020 அவர் திரும்பி பிஜேபி சீட் கொடுக்கிறார். அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ல 58% வாங்கி ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் பீகார்ல சென்ற முறை உங்களுக்கே தெரியும், 2 கூட்டணிக்கு வித்தியாசமே 12,000 11,900 சேஞ்ச் தான் ஓட்ஸே. 58% வாங்கி ஜெயிக்கிறார். நீங்க அவருக்கு சீட் கொடுக்க மறுக்கிறீங்க. அவர் போய் சுயேட்சையா நிக்க போறாரு, ஜெயிக்க போறாரு. இது இந்த பக்கம். ஆர்ஜேடி பக்கத்துலயும் மிஸ்டேக் இருக்கு. ஒரு தொகுதியில ரித்து ஜெய்ஸ்வால் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு முக்கியாஜி, அதாவது பஞ்சாயத்து போர்டுல அந்த கிராமத்துக்கு தலைவியாராங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பல விருதுகள் அந்த அம்மா கொடுத்திருக்கு. வெரி யங் லேடி. She lost only by 1,800 votes in 2020. 2024ல ரொம்ப கஷ்டமான கான்ஸ்டிட்யூன்சில லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. நின்னு அவங்க வந்து she loses by just 28,000 votes லோக்சபா எலெக்ஷன்ல. அவங்களுக்கு ஆர்ஜேடி சீட்டு மறுக்கப்படுகிறது. ரித்து ஜெய்ஸ்வால் யங் ஃபேஸ், ஒரு பிராமின் ஃபேஸ், அந்த லோக்கல்ல நல்ல அவங்களும் இண்டிபெண்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த மாதிரி 2 சைடுமே தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த தப்பு என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து ஆர்ஜேடி கம்மியா தப்பு பண்ணிருக்காங்க, பிஜேபியும் ஜனதா தளமும் அதிகமா தப்பு பண்ணிருக்காங்க. எந்த கேண்டிடேட்லாம் எம்எல்ஏல தோப்பாங்களோ, பகுவான் ஒரு தொகுதி இருக்கு சார். இந்த தொகுதியில ஆர்ஜேடியில நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ
பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற எம்எல்ஏ அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிஜேபி. கன்ஃபார்ம்டா தோப்பார். அவர் வந்து பிஜேபிக்கு வந்து சென்றார். ஆமா வந்து சேர்ந்துட்டாரு. அந்த மாதிரி சேர்ந்திருக்காங்க 4-5 பேரு. அதுல இது அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதி செயின்பூர். இது வந்து நம்பர் 205 நம்பர் 206. 2 பிஜேபியோட பகுவா கேண்டிடேட்டும் செயின்பூர் கேண்டிடேட் ஆர்ஜேடியோட செயின்பூர் கேண்டிடேட் 2 பேருமே பிந்த் அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த பிந்த் யாரு? ஜேடியு கேண்டிடேட், சாரி ஆர்ஜேடி கேண்டிடேட் 3 முறை எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. பை a very சொற்ப மார்ஜின்ல 2020ல ஒரு பிஎஸ்பி எம்எல்ஏ முகமது ஜமார் அப்படின்னு சொல்றவர்கிட்ட தோத்து போனார். அவருக்கு என்ன பண்ணாங்க, இந்த ஜமார் வந்து தேவைப்பட்டது இவருக்கு நிதிஷ்குமாருக்கு பௌர்ணமியோ சொல்லலாம். காங்கிரஸ் இருந்திருக்காரு, ஆர்ஜேடில இருந்திருக்காரு, எல்ஜேபில இருந்திருக்காரு, பிஎஸ்பி கடைசியா போய் சேர்ந்தாரு. இப்ப ஜேடியூல இருக்காரு. அவரும் கன்ஃபார்ம்டா தோப்பாங்க. அங்க என்ன ஆகுது, பிரிஜ்மோகன் பிந்து பிஜேபியில இருந்து போய் ஆர்ஜேடில போய் நிக்கிறார். கன்ஃபார்ம்டா ஒரு ஜெயிப்பார். இது என்னன்னா, எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, 2020ல 18 முஸ்லிம் கேண்டிடேட்டுக்கு ஜேடியூ சீட் கொடுத்தாங்க, டிக்கெட் கொடுத்தாங்க. பிஜேபியோட வாக்கு வரல. அதனால இந்த வாட்டி 4 பேர் தான் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ஜமார் இந்த தொகுதி இருக்கு பாத்தீங்களா, பர்டிகுலர்லி நான் சொல்லக்கூடிய செயின்பூர் தொகுதி, இதெல்லாம் ஜெயிச்சிருந்தா என்டிஏவினுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை விட்டேன்ல, மகாகட்பந்தன் ஆட்சி ஒருவேளை அமைந்தால் அப்படின்னு, அதுக்கு பேச்சே இல்லாம இருக்கும். அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிருக்கவே முடியாதா இருக்கும். ஏன்னா இந்த ரவுண்ட் 2 கேண்டிடேட் பிக்சிங் RJD has scored better than NDA. ஓகே. அதுல முக்கியமான பங்கு யாருக்குன்னா சிபிஐ எம்எல்ஏக்கு. கரெக்ட் 35 சீட் 40 சீட் கேட்டாங்க சார். 20 சீட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் 2 பக்கமே பிரச்சனை சார் கூட்டணியில. அதாவது ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான முக்கியமான தேர்தலில் அணுகும் பொழுது நீங்க பொலிட்டிக்கல் ரெலவன்ஸுக்காக போட்டியிட போறீங்களா, வெற்றிக்காக போட்டியிட போறீங்களா? இந்த சைடும் அந்த பிரச்சனை இருக்கு, அந்த சைடும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நான் இதை நம்ம வாசகர்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, 2016ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக போட்டியிடல. சட்டமன்ற தேர்தலில் நம்ம சக்தி எவ்வளவு, நம்ம பலன் எவ்வளவு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக, ரெலவெண்டா இருக்குமா இல்லையாங்கிறதுக்காக பாக்கிறதுக்காக போட்டியிட்ட தேர்தல். கரெக்டா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியா 234 அதே மாதிரி 2024 பிஜேபி தனித்து போட்டியிடவும் நான் பொலிட்டிக்கலி ரெலவெண்டா இருக்கணுங்கிறதுக்காக போட்டியிட்டது. ஓகே, என்னோட ரெலவென்ஸ் எவ்வளவுன்னு பாக்கிறதுக்காக. ஆனா நீங்க கூட்டணின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கல் ரெலவென்ஸுக்காக போட்டியிட கூடவே கூடாது, கூட்டணியின் வெற்றிக்காக போட்டியிடும். என்டிஏ தரப்புல சிராக் பாஸ்வான் அந்த மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். 29 தொகுதிகளில் போட்டியிட்டு 6-8 தொகுதிகள் ஜெயிப்பார். இதே சிராக் பாஸ்வான் 16-18 தொகுதிகளில் நின்றிருந்தார்னா 8 தொகுதிகளில் கன்ஃபார்ம்டா ஜெயிச்சிருப்பார். காங்கிரஸ் போன வாட்டி கஷ்டப்பட்டு 19% ஸ்ட்ரைக் ரேட் வந்தும் எதையுமே கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அவர்களுடைய ஐட் தெரியாம அவங்க நிற்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஐபி நிற்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த விஷயத்தை சொல்லணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்க ஜெயிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. நீங்க தனியா போட்டியிடும் போது உங்களுடைய பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ், நீங்க கூட்டணியில போட்டியிடும் போது விக்டரி. சிராக் பாஸ்வான், காங்கிரஸ் கட்சி, விஐபி, அப் டு அன் எக்ஸ்டென்ட் ஆம்ஸ், இந்த 4 கட்சியுமே ஜெயிக்கிறதுக்காக போட்டி இல்ல, அவங்களுடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்காக போட்டிடுறாங்க. அதனால ஆப்வியஸ்லி என்டிஏக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா அது சிராக் பாஸ்வானுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். மகாகட்பந்தனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா அதற்கு முக்கிய பங்கு காங்கிரஸ் கட்சிக்கு. அதாவது இந்த 2 பேரும் அவங்களுடைய உண்மையான ஹைட் என்னன்னு தெரியாம பேராசைப்பட்டு அதிகமாக போட்டியிடுகிறார். கரெக்ட் சார். இப்ப இது சொல்லிட்டு இருந்தது முக்கியம் சார். இந்த இடத்துல சொல்லி இப்ப சில பேர்லாம் சோசியல் மீடியா சொல்லுவாங்க, பிஜேபி வந்து 117 தொகுதியில் வச்சிருக்கணும், பிஜேபி வந்து 80 தொகுதியில் நிற்கணும், 70 தொகுதியில் நிற்கணும்.
பாருங்க, அலையன்ஸ்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு சீட்ல நிக்கிறீங்கிறது பொறுப்பு கிடையாது, எவ்வளவு சீட்ல ஜெயிக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சிராக் பாஸ்வானுக்கு நீ கேக்குற நிதிஷ்குமார் ஒரு பயங்கர சார், அவர் இவ்வளவு வருஷம் பாலிடிக்ஸ்ல சர்வைவ் இருக்காருன்னா அவர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருக்க முடியாது. அவருக்கு தெரியாதா? அவர் பார்த்திருப்பாரு, 29 தொகுதி என்ன கேட்கிற வச்சுக்கோ, 29 நான் 40 கூட கொடுக்குறேன், ஜெயிக்க முடியாது. இதுக்கு மத்தியில சட்பசார் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அனுமானம் அல்ல 145 தொகுதிகள் வரைக்கும் என்டிஏ ஜெயிக்குங்கிற மாதிரி சட்பசார் சொல்லுகிறது. நீங்க என்னப்பா எப்படி நினைக்கிறீங்க? ரைட் சார், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதுதான், அது அந்த நிலைமை தான். அதாவது நம்மளாமும் நினைச்சிட்டு இருந்தோம் பெரிய வந்து சுனாமி வரும், 170 வரும், 175 வரும், இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால இந்த 2-3 மிஸ்டேக்ஸ் லேண்ட்ஸ்லைட்லாம் ரூல்ட் அவுட். இன்னைக்கு இருக்கிறபடி அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா வெரி வெரி க்ளோஸ் ஃபைட். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா மகளிர் வாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 125 கீழே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி 110க்கு மேல மகாகட்பந்தன் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு க்ளோஸ் ரேஸ். என்டிஏவுக்கு மினிமம் 125 கிடைக்கும். ஆமா ஆமா, மேக்ஸிமம் இன்னைக்கு நிலைமையில சொல்றேன் சார் 145 to 150. 150 டச் பண்ணாது. ரைட். அதே நேரத்துல மகாகட்பந்தன் மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு? மினிமம் 95 கீழே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் 110. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, அதாவது இது வேணாலும் பிரச்சாரத்து இன்னைக்குதான் பிரச்சாரம் ஆக்சுவலா தொடங்கி இருக்கு. நேற்று தான் லாஸ்ட் டே ஆஃப் வித்ட்ராயல் ஆஃப் நாமினேஷன். இன்னைக்குதான் பிரச்சாரம் உண்மையாக பிரச்சாரம் தொடங்கி இருக்கு. சோ பிரச்சார மொமெண்டம் பார்க்கணும். ஏன்னா போன வாட்டி வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து பிரச்சாரத்துல he proved himself to the king, நம்பர் 1. அதனால தான் அவர் நம்பர் 1 பார்ட்டியா வந்தது. இந்த வாட்டி அவர் கேண்டிடேட் செலக்ஷன்ல he proved to be very good, very minimal mistakes. அதே மாதிரி கேம்பெயினிங் பிரதமர் தான் பண்ணிட்டாருன்னா நிலைமை மாறும். ஜேவிசி, இப்போ நீங்க சொல்றீங்க தேஜஸ்வி யாதவ் திரும்ப கிராஜுவலா கிரவுண்டை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு, அதுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்குமா? சரி, எனக்கு என்னமோ ஒரு காரணம் என்ன தோணுதுன்னா, ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராததே ஒரு பெரிய காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் தேஜஸ்வி, ஆர்ஜேடி, பீகார் காங்கிரஸ் மற்றவங்க எல்லாமே ராகுல் காந்தி கேம்பெயினுக்கு வந்தா, பிரச்சாரத்துக்கு வந்தா பாரதிய ஜனதா கட்சி கை ஓங்கிடுமோன்னு நினைச்சு அவரே வராதன்னு சொல்லியிருப்பாங்களோன்னு ஒண்ணு நினைக்கிறேன் நான். ஓ, இப்ப நடந்த அந்த மௌரியா ஹோட்டல்ல நடந்த நிகழ்வுக்கும் அவர் வரல. நீங்க சொல்றத பார்த்தா அது சரியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வரவே இல்லையே சார், அவர் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் தானே சார் மொமெண்டமே கெயின் பண்றாங்க. ஓட் சோரின்னு யாருமே பேசுறது இல்லையே. ஏன்னா இதுக்கெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பத்தி கேட்கவே இல்லை சார். நீங்க என்ன சார் இப்படி புது கட்சியில இப்படி வந்து ரோட்ல விட்டுட்டீங்க? நீங்க மறந்து போயிடுச்சுங்க, எனக்கு மறந்தே போயிடுச்சு. அப்படி ஒருத்தர் பீகார் பாலிடிக்ஸ்ல இருக்காருங்கிறதே தோணலையே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம். சரி, நீங்க சொன்னதுக்காக கேட்கிறேன், பிரசாந்த் கிஷோர் நிலைமை என்ன? ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை சார். அதாவது 15 நாள் முன்னாடி இருக்கும் 12%, சில பேர்லாம் 20% அப்படி இப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் பிஎஸ்பியே சொல்லியிருந்தீங்க. நீங்க நானே சொல்லியிருந்தேன், ஒண்ணுங்க அதுக்கு கம்மியாகும், ஓட்டு கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனா அரசியல்ல 2 பெரிய கூட்டணி இருக்கும் பொழுது ஒரு காஸ்டோ இல்ல ஒரு குரூப்பிங் இல்லாம நீங்க வந்து ஒரு ஈவன் யுவர் சினிமா ஸ்டார் ஆல்சோ இட் இஸ் ஓகே. விஜய்க்கு இதுதான் நடக்க போகுது. உள்ள வந்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் இல்லைன்னா 2 பெரிய கூட்டணியும் கடைசி மாதத்துல உங்க ஒண்ணுமே இல்லாம ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுதான் தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கூட மெசேஜ். ஜேவிசி ஸ்ரீராம், நிறைய விஷயம், நிறைய இன்புட்ஸ், சில விஷயங்கள் ரொம்ப சூச்சகமாக உணர்த்தி இருக்கீங்க. அது பற்றி ரெலவெண்டான நேரத்துல நம்ம விரிவா பேசுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் ஜேவிசி. நன்றி சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.